ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் கவர்மெண்ட் அஃபீஷியல் அப்டேட்ஸ் சேனல். நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓபிசி அப்படின்னா அதர் பேக்வேர்டு கிளாஸ், அதாவது இதர பிற்படுத்தப்பட்டோர். இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிசியில் ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிஸ் மட்டும்தான் இருக்குது. இதுவே இந்தியாவில் நிறைய ஸ்டேட் இருக்குது. ஸோ அங்கே நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அவங்களையெல்லாம் சேர்த்து ஓபிசி அப்படின்னு காமனாக வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி, எம்பிசி, டிஎன்சியில் வரவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். அப்புறம் அவங்க குடும்ப வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். 8 லட்சத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வேலிட் கிடையாது. ஸோ 8 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியில் வர எல்லாருமே இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். அப்புறம் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ, செகண்ட் ஆதார் கார்டு, அப்புறம் ஸ்மார்ட் கார்டு, அப்புறம் உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும், நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிடலாம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுளில் TNEGA அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் துறை உள்நுழைவு அப்படின்னா சேவை ஷாப் வச்சுருக்கவங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் அப்ளை பண்ணுவாங்க. நாம் பயனாளர் உள்நுழைவு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்ககிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்டாச்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இப்படி இல்லாதவங்க நியூ யூசர் சைன் அப் ஹியர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேம், அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் தாலுகா நேம், அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான், இருந்தது அப்படின்னா கொடுங்க, இல்லை கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு மறக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு லாகின் ஐடி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுத்து அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்க கேப்டாச்சாவை கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போ திரும்ப ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. இதில் நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம், பாஸ்வேர்டு, அப்புறம் கேப்டாச்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா சேவை வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த சர்ச் பாக்ஸில் ஓபிசி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரொசீட். இதில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது போட்டிருக்கும், படித்து பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற எல்லாமே நம்ம கொடுக்க வேண்டியது இருக்காது. இப்போ ப்ரொசீட் கொடுங்க. இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆதார் நம்பரை போட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் கீழே காமிக்கும். இப்போ நான் ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, ப்ளீஸ் என்டர் வேலிட் அப்ளிகண்ட் டீட்டெயில் அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த ஆதார் நம்பருக்கு கேன் நம்பர் ஆல்ரெடி இல்லை. ஸோ நம்ம கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணணும். கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். ரெஜிஸ்டர் கேன் அப்படின்னு கொடுங்க. இப்போ இதில் ஆதார் நம்பர், அப்புறம் அப்ளிகண்ட் நேம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், இந்த 3ம் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது என்ன கொடுக்குறோமோ அதுதான். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ அதை மட்டும் கரெக்டாக கொடுங்க. மற்றது எல்லாமே எடிட் பண்ணி அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். இதில் திருவா, திருமதியா என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்ளிகண்ட் நேமில் உங்கள் பேரை கொடுங்க. அப்புறம் ஜெண்டரில் உங்கள் ஜெண்டர் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. ரிலேஷன்ஷிப், அதாவது மேரேஜ் ஆனவங்க ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கணும், மேரேஜ் ஆகாதவங்க அப்பா பேரை கொடுக்கணும். மதர் நேம்னு இருக்க இடத்துல உங்கள் அம்மா பேரை போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களோட ரிலீஜியன், கம்யூனிட்டி இதை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம இப்போ இங்கே கொடுத்தது எல்லாமே நாம் தமிழில் டைப் பண்ணணும். தமிழில் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் அழுத்துனீங்கனாவே அது கரெக்டாக வந்துடும். இன்கேஸ் ஏதாச்சும் தப்பு வரும். அப்படி தப்பு வந்தது அப்படின்னா எப்படி அது தமிழில் கரெக்டாக டைப் பண்ணலாங்கிறது பின்னாடி சொல்கிறேன்.
அப்புறம் அட்ரஸில் உங்களோட ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. இதில் வில்லேஜ் வந்து கரெக்டாக தப்பு இல்லாமல் கொடுக்கணும். ஏன்னா நம்ம என்ன வில்லேஜுக்கு கொடுக்குறோமோ அந்த வில்லேஜ் ஆஃபீஸருக்கு தான் இந்த அப்ளிகேஷன் போகும். ஸோ வில்லேஜ் நேம் நமக்கு தெரியலை அப்படின்னா கூட நீங்கள் யாருக்கிட்டாச்சும் பக்கத்தில் விசாரித்து கொடுங்க. நம்ம வில்லேஜ் எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம சொத்தோட கரன் கட்டியிருப்போம். அந்த கரன் கட்டின ரசீதில் அந்த வில்லேஜ் என்ன அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தெருப்பெயருங்கிற இடத்துல எனக்கு வந்து தமிழ் ஸ்பெல்லிங் தப்பாக வருது. ஸோ நான் இது எப்படி தமிழில் கரெக்டாக டைப் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் தமிழ் கீபோர்டு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய கீபோர்ட்ஸ் வரும். நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு தமிழ் கீபோர்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம தமிழில் ஈஸியாக டைப் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப சிம்பிள். அப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தது அப்படின்னா இந்த கீழே இருக்க அந்த பாக்ஸில் ஜஸ்ட் ஒரு டிக் மார்க் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி எடுத்து கொடுத்து கீழே ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுங்க. இப்போ உங்களோட கேன் நம்பர் க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் திரும்ப இந்த பேஜில் வாங்கிட்டு உங்களோட ஆதார் நம்பரை போட்டு திரும்ப சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கீழே ஷோ ஆகும். இப்போ இதில் இந்த கேன் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு திரும்ப ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திரும்ப இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. அப்புறம் இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் கேஸ்ட் என்னன்னு கொடுத்துக்கோங்க. உங்கள் கேஸ்டோட சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்துடும். ஆக்குபேஷனல் குரூப்னால் இதில் இருக்கிறதுல நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன, அதாவது என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது இதில் கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபாதர் ஹஸ்பண்ட்னு இருக்குது. அதில் அப்புறம் ஃபாதர் ஹஸ்பண்ட் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நேச்சர் ஆஃப் ஆக்குபேஷனில் அவங்க என்ன இப்போ ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத, எம்ப்ளாய்டா அன்எம்ப்ளாய்டாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சப்மிட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துட்டோம். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பரில் 1 கொடுங்க. கொடுத்து ஆட் அப்படின்னு கொடுத்து உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த எனி அட்ரஸ் ப்ரூஃப் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பரில் 2 அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஆட் கொடுத்து ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது உங்கள் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பரில் 3 கொடுத்துட்டு ஆடு கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்னா என்னென்னா, மேலே இருக்குது பார்த்தீங்களா டவுன்லோடு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதில் உங்கள் சிக்னேச்சரை போட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் எடுக்க முடியாதவங்க அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி சிக்னேச்சரை நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு பேப்பரில் போட்டு ஃபோட்டோ எடுத்து அதை கூட இதில் மெர்ஜ் பண்ணி அப்படி கூட அப்லோட் பண்ணலாம். அப்புறம் இந்த ஃபார்மை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அந்த ப்ரூஃப் ஆஃப் இன்கம் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் நம்பர் 5 அப்படின்னு கொடுத்துட்டு அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இருந்தது அப்படின்னா கொடுங்க, இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மேக் பேமெண்ட் கொடுத்து இங்கே 60 ரூபாய் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது பே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்து பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு மெசேஜ் ஒன்று வரும். இதில் கீழே பிரிண்ட் ரெசிப்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து உங்கள் அக்னாலஜ்மெண்ட், அதாவது ஒப்புகை சீட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான், நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இந்த அப்ளை பண்ணி ஒரு 3 to 4 டேஸில் உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்துடும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண ஓபிசி சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னு. அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, திரும்ப இந்த இசேவை வெப்சைட்டில் ஹோம் பேஜ் வந்துடுங்க. வந்துட்டு சேம் அதே தான், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்
இதில் சும்மா ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் மேலே சேவ்டு அப்ளிகேஷன், ரிட்டர்ன் அப்ளிகேஷன், செக் ஸ்டேட்டஸ், இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் சேவ்டு அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அப்ளிகேஷனை வந்து பாதியில் விட்டுட்டு வேறு ஏதோ ரீசன்னால நீங்கள் அப்ளை பண்ண முடியலை அப்படின்னா இது வந்து இந்த சேவ்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் இருக்கும். அடுத்தது இந்த ரிட்டர்ன் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஏதாச்சும் அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வில்லேஜ் ஆஃபீஸரோ இல்லை ஆர்ஐயோ பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புவாங்க, இதை கரெக்ஷன் பண்ணி திரும்ப அனுப்புங்க அப்படின்னு. அது வந்து இந்த ரிட்டர்ன் அப்ளிகேஷனில் இருக்கும். அப்புறம் இந்த செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது இந்த செக் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷன் மூலமாக தெரியும். அது ஒன்றும் இல்லை, அந்த அப்ளிகேஷன் நம்பரை மேலே டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கனாலும் வரும். அப்படி இல்லைனா அந்த ஃப்ரம் டேட்டு டு டேட்டு நீங்கள் அப்ளை பண்ண டேட் உங்களுக்கு தெரியும்ல, அதில் இந்த ஃப்ரம் டேட்டு டு டேட் கொடுத்து சர்ச் பண்ணிங்கனாலே அதில் கீழே காமிக்கும். அதே இதில் தான் நம்ம சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும். இப்போ அந்த இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோடு சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கிளிக் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரீப்ரிண்ட் ரெசிப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதோ டெக்னிக்கல் ரீசன்னால நமக்கு வந்து ரெசிப்ட் வந்து வராமல் போயிடும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ரீப்ரிண்ட் ரெசிப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெசிப்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்டில் கேட்க முடியாத டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் ஐடி நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதில் வந்து கூட மெசேஜ் பண்ணலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இவ்வளோ தான் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது.